வணக்கம் நண்பர்களே. மழை காலம்ன்றனால நல்லா மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மாடி தோட்டத்தில் நம்மளுக்கு வேலை பளு கூடிக்கிட்டே போகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வாங்க, நம்ம ஓமவழி தரையில் படர்ந்து கிடக்கு. எவ்வளோ வேர் விட்டுருக்குன்னு பாருங்க. வேற பாருங்க எவ்வளோ வேர் விட்டுருக்குன்னு. இது என்ன செய்யும், அப்படியே நாளாக நம்ம தட்டோடுக்குள்ளே இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக. அதனால் இப்போ என்ன செய்யணும், இதை கட் பண்ணி விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி நம்மளுக்கு மாடி தோட்டத்துக்கு பிரச்சனை வந்துடும், மாடிக்கே பிரச்சனை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி செதிலாக இறங்கிடும் நண்பர்களே. சரி, இதுதான் இப்படி நம்மளை தொல்லை பண்ணுச்சின்னு பார்த்தா, இங்கே பக்கத்தில் இருக்க அரச மரம், பொன்சாய் அரச மரம் பொன்சாய் வச்சுருக்கோம். இங்கே அதோட தொட்டியை வேற பாருங்கள். தொட்டியில் ஓட்டையை போட்டு இறங்கிருச்சு அரச மரம் வேறு. இப்போ இதை என்ன செய்யணும், நம்ம திருப்பியும் நேற்று நம்ம போட்டோம்ல வீடியோ, கனட்டா ஒரு வீடியோ போட்டோம்ல ஆலமரம், அந்த மேனிக்கு இதோட வேறையும் நம்ம கட் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வேர் விட்டு இருக்குன்னு பாருங்கள். கல் வச்சாலும் இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கல் வச்சு தான் வச்சுருக்கோம். இதில் 7 ஆலமரம் இருக்குது. அப்போக்கப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹோல் எங்கிட்டு இருக்குன்னு, இந்த மரத்தில் எங்கிட்ட வேறு விடுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். 9 மரம் இருக்கனால. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வெட்டி விட்ருவோம். எப்படி போயிருக்குண்ணே. முக்கால்வாசி இந்த ரெய்னி ஓட்டைகளை தண்ணி மழை தண்ணி போகிறக்காண்டி நம்ம போட்டிருக்க ஓட்டை வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. பாருங்க எவ்வளோ வேறுங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேறையும் உள்ளே அமுக்கி விட்டணும். அடுத்தது வர்றதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும். அதுக்குள்ளே வெயில் காலம் வந்துடும். வெயில் காலம் வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இருக்கனால தான் தேடி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்து செடிக்கு சந்தோஷம், நமக்கு திண்டாட்டம். கார்டனை காப்பாற்றணும்னா அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உழைச்சி தான் ஆகணும். அது உரமாகவே அப்படியே அதுக்கே உரமாக போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சாப்பிட்டுக்குவோம். அங்கே கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இலை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி கார்டனை பார்த்தோம்னா காட்டை பார்த்தோம்னா இருக்கும். சரிப்பா, வீட்டில் செடி வளர்க்க மாட்டாங்க. தேங்க்யூ நண்பர்களே. ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி விட்டாச்சு, ஓமல்லையும் வெட்டி விட்டாச்சு. வேறு எங்கிட்டலாம் இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே. கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நம்ம போன்சாயை வளர்க்குறனால மாடியை காப்பாற்றணும்ல. இந்த செடியெல்லாம் ஒன்றும் செய்யாது ஃப்ரெண்ட்ஸ், வேறு அப்படிலாம் வராது. கீரை புதினா அதெல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரச மரம் ஆலமரம் வளர்க்குறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.